அத்தை, ஏன் அத்தை? கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. எதுக்கு நீ பொறுமையா இருக்கணும்? எதுக்கு பொறுமையா இருக்கணும்? நீங்க பண்றதெல்லாம் பத்தாதா? இத்தனை வருஷமா பொறுப்பு பொறுமையா தானே இருந்தோம். எந்த பொம்பளையாவது அப்படி இருந்திருப்பாளா? உன் மாம தங்கச்சின்னு என் மொத்த வாழ்க்கைய விளையாடினாரு. பொறுமையா தானே இருந்தேன். ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? என் புள்ளைக்குன்னு இருந்தது 1/2 ஏக்கரா நிலம். அதையும் உங்க அப்பா ஏமாத்தி எழுதி வாங்கினாரே, அப்பையும் பொறுமையா தானே இருந்த. என் புள்ளைய அந்த ஆளு வச்சு கொல்ல பார்த்தா, அப்போ நான் பொறுமையா தானே இருந்தேன். என்னைக்காவது நான் உங்க வீட்டு படி ஏறி வந்து நின்று இருப்பேனா? ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருப்பேனா? ஏன் என் புருஷனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். இப்போ என் புருஷனை இழக்க முடியுமா? என் புருஷன் என்ன தப்பு பண்ணாரு? சொல்லி என்ன தப்பு பண்ணாரு? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தா யோசிச்சு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு அவரை உங்க அப்பா ஜெயில புடிச்சு போட்டிருக்காரு. அதனால அப்படி என்னடி தப்பு பண்ணாரு? என்ன பண்ணாரு? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? பாரு, என் புருஷன் மட்டும் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல உங்க அப்பா உசுரை எடுத்திருப்பாரு. அப்ப கூட இதோ நிக்கிறாளே உங்க அம்மாக்காரி, இவளுக்காக தானே நீ விட்டு கொடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு உங்க அப்பா என் புருஷனை உள்ள தள்ளி இருக்காரு. பொய் கேஸ் போட்டு என் புருஷனை உள்ள வைக்கணும்னு நினைச்சாருன்னா நான் விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். நான் விடவே மாட்டேன். என்னமா இதெல்லாம்? எந்திரிங்கம்மா, சொல்றத கேளுங்கம்மா, எந்திரிங்கம்மா. மாட்டேன். மாமா கூட சண்டை போட வேணாமா? இந்த இடத்துல இருந்து சொல்றேன், என் புருஷன் வெளியில வரணும். அப்படி வராம நான் இந்த இடத்தை விட்டு வெளியில போக மாட்டேன்.